ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களின் அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் இரட்சகரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து அன்னவஸ்திரம் கொடுத்து இருக்க இடம் கொடுத்து கிருபையாக எங்களை தாங்கி வருகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற எங்கள் இரட்சகராகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து, எங்கள் மீது இரக்கம் வைத்து, எங்கள் மீது தயவு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற அநாதி சிநேகத்தை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, கிருபையுள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் மீது இரக்கம் வைத்து நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் நடுவிலே அனுகூலமாயிருந்து, அனுகூலமான துணையாயிருந்து எங்களை ஆட்கொண்டு நடத்தி வந்திருக்கிற எல்லா கிருபைகளை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய உன்னதமான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். தகப்பனே, எங்கள் நடுவிலே உலாவி எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறது ஆவியானுடைய அனுகிரகமாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, பெரியவரே, உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே அதிசயமானவர், அற்புதமானவர், மகத்துவமானவர். அதற்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற உம்முடைய நாமத்தை நாங்களும்
பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலே உங்களை சந்திப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிறைத்து வழிநடத்தும்படியாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்பானவர்களே, எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இதை நான் அப்படியே வாசிக்கிறேன். நமக்காக எப்படி வாசிக்கிறோம் கேட்டுக்கங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரம் கிருபை கிடைத்தது என்று சிந்தித்த நாம் இன்றைக்கு இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதனால் இன்றைக்கு நாம் ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். என்னோடு நீங்களும் முடிந்தால் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அல்லது கவனமாய் செவி கொடுத்து உணருங்கள். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே இங்கே 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கும் கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார்.
அவன் வளர்ந்து வனாந்தரத்திலிருந்து வில்வித்தையில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஆகாரை குறித்து ஒரு தெளிவு நமக்கு எப்பவுமே வேண்டும். பார்வோன் தேசத்திலே இந்த ஆகார் அந்த ராஜா பார்வோனிடத்திலே ஒரு அடிமை பெண்ணாக தான் இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பார்வோன் ஒரு காரியத்தை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே நாங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயை தன் மனைவியாக்கி கொள்ளும்படிக்கு அவன் தீர்மானித்த போது கர்த்தர் அந்த பார்வோனுக்கு ஒரு பயத்தை கொடுத்தார். இந்த பார்வோன் யார் என்று சொன்னால் எகிப்திய ராஜாவாக இருக்கிறவன். இதாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் சாராளை பார்த்து சொல்லுகிறான், நீ நீ செய்ய வேண்டிய எனக்கு ஒரு உதவி உண்டு என்றால் சகோதரி என்று சொல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த சகோதரி என்று சொன்னபோது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அவன் கடிந்து கொள்ளப்படுகிறான். அந்த சகோதரி என்றதினாலே அந்த பார்வோன் இந்த ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயை தொடாமல் விட்டுவிடுகிறான். நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலே படிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். 11வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரத்திலே அவன் எகிப்து சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது அவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவர் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? அவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை என் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் என்று இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பார்வோன் சாராய் நிமித்தம் ஆபிரகாமுக்கு என்னென்ன கொடுக்கிறான் பாருங்க. அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கொடுக்கிறான், கழுதைகளையும் கொடுக்கிறான், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கொடுக்கிறான், கோலிகை கழுதைகளையும் கொடுக்கிறான், ஒட்டகங்களையும் கொடுக்கிறான். எது நிமித்தமாக? சாராயின் நிமித்தமாக. சாராலை அவன் தன்னுடைய சகோதரி என்று
ஆபிரகாம் சொன்னது நிமித்தம் பார்வோனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இந்த வேலைக்காரியாக வரப்பட்டவள் தான் இந்த ஆகார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேலைக்காரிகளில் இவள் ஒரு வேலைக்காரி. அப்படி வேலைக்காரியாக இருந்த இந்த ஆகாரை தான் ஆபிரகாமுக்கு மனைவியாக இந்த சாராய் கொடுக்கிறார். அதனால் வந்த நிறைய விளைவுகள் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது ஒரு கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு தெளிவான வாசகங்களை அங்கே நாம் படிக்க முடியும். வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த மாம்சத்தின்படி வாக்குத்தத்தத்தின்படி என்று 2 காரியங்கள் பிரிக்கப்படுகிறது. அப்படி என்றால் சாரால் வாக்குத்தத்தத்தின்படி மனைவியாக்கப்பட்டவள், ஆகார் மாம்சத்தின்படி மனைவியாக்கப்பட்டவள் என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மனுஷன், பூமிக்குரிய மனுஷன். ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளோட ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறான். பூமிக்குரிய மனுஷன் பூமியில் உள்ளவைகளையும் அதன் ஆசை இச்சைகளையும் அனுபவிக்கிற மாம்சத்தின் மனுஷன். ஆகவே நமக்கு 2 விதமான மனுஷர்கள் இருக்கிறோம். ஒன்று புறம்பே இருக்கிற மாம்சத்துக்கான மனிதன், இன்னொன்று ஆவிக்குரிய மனிதன். ஆவிக்குரிய மனிதன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். மாம்சத்துக்குரிய மனிதன் மாம்சத்தின் கிரியைகளாலே பாவத்துக்குட்பட்டு மீறுதலுக்குட்பட்ட மனிதன். ஆகவே இந்த மாம்சத்துக்குரிய மனிதனையும் ஆவிக்குரிய மனிதனையும் மீட்கிறதற்கு ஆண்டவர் பிந்தின ஆதாமாக வந்தார் என்று ரோமர் 8, 9, 10 வசனங்களே அதிகாரங்களே பார்க்க முடியும். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கிறதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தள்ளி இருக்கிறார். ஆகவே இந்த ஆகார் தன்னுடைய விருப்பத்துக்கு இசைந்து ஆபிரகாமுக்கு மனைவியாகிறார். ஆகாரும் தேவனை நோக்கி கூப்பிட்டு எந்த காரியத்தையும் கேட்கவில்லை. ஆபிரகாமும் தேவனை நோக்கி கூப்பிட்டு, இந்த சாராளை எனக்கு மனைவியாக கொடுத்தீர், இந்த ஆகாரையும் எனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று அவன் கேட்கவில்லை. மாறாக எல்லாரும் சொல்லுவாங்க,
ஒரு பழம் நழுவி வாயில் விழுந்தது போலேன்னு ஒரு கதை இருக்குது. ஆமாம். ஆகவே இந்த பழம் நழுவி வாயில் விழுந்தது போல இந்த ஆபிரகாம் அதை சாராளை ஏற்றுக்கொள்ளுகிறான். சாராளுக்கு பிள்ளை பிறக்கிறது. முதல்ல சாராள் தான் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அவனுக்கு பேர் இஸ்மவேல். இந்த ஆகார் தான் முதல்ல பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளைக்கு பேர் தான் இஸ்மவேல். பிறகு சாராளுக்கு வயது முதிர்ந்து 90வது வயதில் சாராள் ஒரு பிள்ளையை பெறுகிறாள். அவனுக்கு ஈசான். அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இது மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளை. ஆகவே இந்த 2 ஏற்பாடுகள் அப்பவே உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. ஆகவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறன்னா கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கிறோம், ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஒரே மனைவி, ஒரே புருஷன் என்று வாழ வேண்டியவர்கள். நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் எதுவும் வச்சுக்கிடக்கூடாது. வச்சுக்கிட்டா பரலோகம் போக முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆகார் தனக்கு பிள்ளை பிறந்தது சந்தோஷமாக இருந்தாலும் சாராளுக்கு பிள்ளை பிறந்தது அவளுக்கு எரிச்சலாக இருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளை, சாராளுடைய பிள்ளை வளர்ந்து அவளுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய பண்ணும்போது நடக்கிற பிரச்சனையினாலே தான் ஆகார் துரத்தப்படுகிறார். என்ன நடக்கிறது? அந்த 21ஆம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கிறேன், கவனியுங்கள். 5வது வசனத்தில், தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிராம் பெரிய விருந்து பண்ணினார். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிராமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிராமை நோக்கி, எந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். எந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றான். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிராமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிராமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாயினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்துமாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இங்கதான் ஆரம்பிக்குது. பரியாசம் பண்ணுகிறதுல தான் பிரிவினை வருகிறது. ஒன்றாக கூட்டு குடும்பமாக இருந்த இவர்கள் நடுவில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆகாருக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல் சாராளை பரியாசம் பண்ணினபடியினால் அந்த பரியாசத்தினாலே நடந்த அநியாயம்தான் இங்கே பிரிவினையை கொண்டு வருகிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் யாரையும் பரியாசம் பண்ணுவதையோ கேலி கிண்டல் பேசுவதையோ நாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைக்கு நிறைய பேர் அதை தவிர்க்காம தான்
நிறைய பிரச்சனையில சிக்கொண்டு பரியாசம் பண்ணி உறவுகளில் பிரிவுகள் வந்து சங்கடப்படுகிறார்கள். அநேக வீடுகளில் பார்க்கிறானால் ஒருவரை உயர்வாகவும் ஒருவரை தாழ்வாகவும் வைத்து அவங்களை பரியாசம் பண்ணுது, உதட்டை பிதுக்குகிறது, உதட்டை துலக்குகிறது, அப்படியே உதட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு காட்டுறது. நல்லா பேசுவாங்க, திடீர்னு இப்படி உதட்ட அப்படி காட்டுவாங்க, தலையை இப்படி பண்ணுவாங்க. இதெல்லாம் பரியாசம் பண்ணுகிற சிம்டம்ஸ். இங்கே பரியாசம் வந்துதான் ஆபிரகாமுடைய மனைவியாக இருந்த சாரால் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அனுப்பிவிடுகிறார். எங்கே படிச்சீங்கன்னாலும் அடிமை பெண்ணாகிய ஆகார் என்று தான் இருக்கு. அவள் மாம்சத்தின்படியான ஏற்பாடு. ஆகவே இந்த ஆகார் தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் கொடுத்த துருத்தியில் இருந்த தண்ணீரை குடித்து கொண்டு அந்த அப்பங்களை சாப்பிட்டு கொண்டு வனாந்தரத்திலே அவர்கள் அலைந்து திரிகிறார். இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், கோச்சிக்கூடாது. எப்பெல்லாம் யாரெல்லாம் பரியாசம் பண்ணுறோமோ, யாரையெல்லாம் நம்ம நிந்திக்கிறோமோ, யாரையெல்லாம் நம்ம ஏற்றத்தாழ்வுகளோடு பார்க்கிறோமோ, ஏற்றத்தாழ்வுகளோடு பேசுகிறோமோ, அடுத்து நமக்கு வனாந்தரம் தான் என்றதை இந்த காலைகளில் நம்ம விளங்கி கொள்ளணும். வனாந்தரம் என்றால் அர்த்தம் என்ன? எந்த ஆறுதலும் பெற்ற இடம், எந்த பாதுகாப்பும் இல்லாத இடம், எந்த உதவிகளும் கிடைக்காத இடம், தாகத்துக்கு தண்ணீர் கூட கிடைக்காத இடம். அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம். நல்லா தான் இருப்போம், நல்லா தான் சம்பாதிப்போம், நல்லா தான் சாப்பிடுவோம். ஆனால் ஒருத்தரை நம்ம பரியாசம் பண்ணி அவங்கள நிந்தித்து துன்பப்படுத்தி துக்கப்படுத்துவோமானால் இந்த ஆகாருக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கு. வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறவர்களாயிருக்கும். தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்றதினாலே காயின் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறவனாயிருந்தான். இன்றைக்கு அநேகம் பேர் இப்படிப்பட்ட பரியாசங்கள். பொதுவாக ஒரு குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகளோ இல்லை 2 ஆண் பிள்ளைகளோ இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வருகிற மருமகள்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறது, மருமகன்களை ஏற்றத்தாழ்வுகளாக பார்க்கிறது. இப்படிப்பட்ட பார்க்குதல் எங்கே இருக்குதோ அது பரியாசம் பண்ணுவதற்கு அடையாளம். நமக்கு தேவன் கொடுத்த 2 பிள்ளைகளையும் ஒரே விதமாக நாம் கணிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த ஆகார் ஆபிரகாமால் விரட்டி விடப்படுகிறார். அதற்கு ஊன்றுகோலாக இருப்பது, தூண்டுகோலாக இருப்பது பரியாசம் என்கிற தீக்குச்சி. பரியாசம் என்கிற தீக்குச்சி கொளுத்தி போட்டு இந்த குடும்பங்கள் 2ஆக உடைகிறது. இப்பொழுது இஸ்மவேல் தனியாக்கப்படுகிறான், ஆகார் தனியாக்கப்படுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், பரியாசம் பண்ணுகிறதை நாம் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை அலட்சியப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை புறம்பே பேசுகிறதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்தி தீர்ப்பு செய்கிறதிலிருந்து நாம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்படித்தானே தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஒருவரையும் பரியாசம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவேளை ஏழ்மையிலிருந்து நாம் உயர்ந்திருக்கலாம், ஆனால் ஏழைகளை பரியாசம் பண்ணக்கூடாது, திக்கற்ற பிள்ளைகளை பரியாசம் பண்ணக்கூடாது, விடோஸை நாம் பரியாசம் பண்ணக்கூடாது, அப்படியே விடோனர்ஸையும் நாம் பரியாசம் பண்ணக்கூடாது. பரியாசம் பண்ணாமல் இருப்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அதிகப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது. அப்படியே ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினால் நாம் பரியாசம் பண்ணக்கூடாது. இந்த இஸ்மவேல் பண்ண பரியாசம்தான் இங்கே ஆபிரகாமை விட்டு, தகப்பனை விட்டு, தாயும்
மகனும் பிரிக்கப்படுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் செய்கிற ஒரு பெரிய குற்றம் என்னவென்றால், பிள்ளைகளுக்கு எதிராக புருஷனை இழிவாக பேசுகிறது. புருஷனை முன்னாலே பேசி அனுப்பிவிட்டு பின்னாலே பரியாசம் பண்ணு. இந்தடா இவன் தாண்டா அவங்க அப்பன், இவன் தாண்டா இப்படி பேசுறான், இவன் தாண்டா உனக்கு அப்பன், இவன் தாண்டி உனக்கு அப்பன் என்று தேவையில்லாத காரியங்களை பேசி தகப்பனை குறித்ததான ஒரு தாழ்வான மனப்பான்மையை பிள்ளைகளுக்குள் ஏற்படுத்தி பிள்ளைகளை தன் பக்கமாய் வசப்படுத்திக் கொள்வது தாய்களுடைய இயல்பு. ஆனால் பெண் பிள்ளைகள் தகப்பனிடத்தில் பாசமாக இருப்பார்கள். சிலர் தாய் மாத்திரமே சார்ந்து கொண்டிருப்பார்கள். இது முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டியது, கைவிடப்பட வேண்டியது. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். புருஷனை குறித்து மனைவி பிள்ளைகளிடத்தில் உயர்வாக பேச வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இருவரும் அந்த மனிதனுக்கு பிறந்தவர்கள் தான். ஆகவே தன்னிச்சையா யாரும் பிறந்துட முடியாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆகவே இந்த காலை வேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகளே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முதல்ல பரியாசம். பரியாசம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. பரியாசத்துக்கும் பாவத்துக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் தோட்டத்தை விட்டு அவர்களை பிரித்தது. இங்கே சாராள் ஆபிரகாம் வீட்டிலே இஸ்மவேல் செய்த பரியாசம் தகப்பனை விட்டு பிள்ளையை பிரிக்கிறது, மனைவியை பிரிக்கிறது. ஆகவே இந்த பரியாசம் பண்ணுகிறத நிறுத்தம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பரியாசத்தை தவிர்க்க. ஆகவே இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் தன் கையில் இருந்த அப்பத்தை சாப்பிட்டு தண்ணீரை 2 பேரும் குடித்தாங்க. 2 தீர்ந்து போச்சு. துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். அம்பு பாயும் தூரம் என்றால் ஏறக்குறைய 300 மீட்டர் என்று நாம் கணக்கிட்டு கொள்ளலாம். ஆம், ஒரு அம்பு எழியும் போது ஒரு 300 மீட்டர் அந்த அம்பு பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 300 yards என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆகவே ஒரு ரைஃபிள் எடுத்து சுடும்போது அந்த ரைஃபிளில் இருக்கிற அந்த டோட்டானது 300 yards தூரம் போய் ஒருத்தரை தாக்கும். அவ்வளவு வல்லமை கொண்டது. அதே போலதான் இருக்கிற தூரம் கூட போய் இப்பொழுது பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று பிள்ளையை அனாதையாக விட்டு விடுகிறார். அந்த பிள்ளை தவறு செய்யும் போது கண்டித்திருந்தால், மன்னிப்பு கேட்டிருந்தால், ஒப்புரவாயிருந்தால், ஒருவேளை ஆபிரகாமோடு கூட இவங்களும் இருந்திருக்கலாம். ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒன்றாக வளர்ந்திருக்கலாம். அவன் எதிரியாக இருந்திருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறபடி துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று இப்போ எல்லாருமே அவர்களை துஷ்டர்களாக தான் பார்க்கிறாங்க. ஆகவே எனக்கு அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்து விட்டால் ஒன்றுமில்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாம் செலவழிந்து போய்விட்டது. ஒரே ஒரு பரியாசம், எல்லாம் முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ் எவ்ரிதிங். அப்போ என்ன நடக்குது? இப்போ பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். அப்போ என்ன செய்வேன்? அம்பரி தூரத்தில் போய் அவன் உட்காந்து அங்கே அழுகுறான். இந்த பிள்ளை கத்துது. பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ கர்த்தர் இந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். அப்படி என்றால் அங்கே துறவு இல்லையா? ஏற்கனவே துறவு இருந்தது. ஆகாருக்குள் இருந்த அந்த துக்கம் அந்த துறவை பார்க்க முடியாதபடி அவள் கண்களை மறைத்தார். சில நேரங்களில் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் என்னதென்று நமக்கு தெரியும். அவைகள் நமக்கு சமீபமாகவே இருக்கும். தேடி 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 அலைவோம். கடைசியா எங்கே இருக்கிறது என்று நிதானிப்போம். அப்படிதான் நான் கூட ஒரு முறை ஏதோ ஒரு காரியத்தை வச்சுட்டு தேடினேன், கிடைக்கல. உட்கார்ந்து ஆகாரின் கண்களை திறந்தவரே
என் கண்களை திறந்து அது எங்கே வச்சுட்டேன்னு சொல்லுங்க. அப்போ தற்செயலா ஒரு இடத்துல போய் வீட்டிலே பார்க்குறேன், நான் தேடிக்கொண்டிருந்த பொருள் அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ நம்முடைய கண்கள் நிறைய பேருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் என்பவனுடைய கண்களும் குருடாக்கப்பட்டு கைலாக கொடுத்து கூட்டிகிட்டு போறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒளியை பார்த்தவுடனே அவன் கண்கள் குருடாக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், உன் திறமை ஒன்றுமில்லை, உன் அறிவு ஒன்றுமில்லை, உன் புத்தி ஒன்றுமில்லை, உன் படிப்பு பட்டம் பதவி ஒன்றுமில்லை என்று தேவன் அவன் கண்களை குருடாக்குகிறார். ஆனால் அப்படியே இருந்தானா என்றால் இல்லை. ஆண்டவர் அதற்கு ஒரு மாற்று வழியை செய்கிறார். நீ போ, அனானியா என்கிற ஒரு சீஷன் இருக்கிறான், அவன் உனக்காக ஜெபிப்பான், நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்கு சொல்லுவான் என்று அனுப்பப்படுகிறான். அனனியாவுக்கும் கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் போய் அவன் தலைமையில கையை வச்சவுடனே கண்கள் இருந்து செதில்கள் விழுந்தது. அதுதான் புரை. புறம் மொத்தி போச்சுன்னா கண்ணு தெரியும், பார்வை இழந்துடும். அந்த ஒரு பாதிப்பிலிருந்து அங்கே தேவன் கண்களை திறக்கிறார், சவுலை பவுலாக மாற்றி. இந்த கண்கள் எதற்காக என்று சொன்னால், சுவிசேஷத்துக்காக, கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக, அவருடைய சுவிசேஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, தரிசனம் அடைவதற்காக, தேவனுக்கு தரிசனம் உள்ள ஒரு மனுஷனாய் காலமெல்லாம் வாழ்வதற்காக இந்த கண்கள் திறக்கப்படுகிறது. இங்கே ஆகாருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இது துக்கத்தினால, கைவிடப்பட்டதினால, சாத்தால் இருந்த வெறுப்பினால, இப்படி பலவிதமான காரியங்கள் இந்த ஆகாரை அழுத்தினபடியினால் அந்த வனாந்தரத்தில் இருக்கிற துறவை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவள் அழுது கொண்டிருந்த இடத்திலேயே துறவு இருக்கிறது. ஆனால் அந்த துறவு அவளுக்கு தெரியவில்லை. காரணம், மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு நமக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் அதை அடையாதபடிக்கு மறைக்கப்படுகிறது. கண்களுக்கு அது விளங்குவதில்லை. ஆகவே கர்த்தர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தால் எல்லா வெளிப்பாடுகளும் கிடைக்கும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகார் அழுகிறாள், கதறுகிறாள். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், யாரை நம்ம பரியாசம் பண்றோமோ அவங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம யாரை உதாசீனப்படுத்துகிறோமோ அவங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். நேற்றைய தினத்தில் ஒரு சம்பவத்தை பைபிளில் நான் படித்தேன். கடைசி காசு கொடுத்து தீரும் மட்டும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று. நாம் சில இடத்துல கடன் பட்டிருப்போம், அந்த கடனை திருப்ப செலுத்தாமல் பொய்யும் பித்தலாட்டமாக கொடுத்து முடிச்சிட்டோம், நாங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் கடனே இல்லைன்னு சாதிப்போம். அவங்களும் வேறு வழி இல்லாமல் விட்டுருவாங்க. ஆனால் வேதம் சொல்வது, கடைசி காசு கொடுத்து தீர்க்க மட்டும் நாம் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. ஆகவே கடன் பட்டிருக்கிற நாம் கடன் வாங்கின இடத்துல கடைசி காசு கொடுத்து தீர்க்க மட்டும் நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதற்கு நாம் முழுக்க முயற்சி எடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் குறுக்கிட்டு என்னை கேள்வி கேட்கலாம், பிரியமானவர்களே, நீங்களும் லோன் வாங்கியிருக்கிறீங்களே, கட்ட முடியாமல் போயிட்டா பரலோகத்துக்கு போவீங்களா? லோன் கொடுக்கும் போதே இன்சூரன்ஸும் போட்டுக்கலாம். அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. லோன் எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா என் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. சப்போஸ் நான் மறித்து விட்டேன், அந்த லோன் யாரும் கட்ட முடியலன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி பேங்க் எடுத்துக்கொள்ளும். இப்படி ஒரு வழி அதில் இருக்குது. ஆகவே இதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு, இவ்வளோ கடன் வாங்கிட்டாரு, திடீர்னு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? திடீர்னு போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த கடனை அடைக்கிறதற்கு அரசாங்கம் இந்த லோன் ஒன்றை பிடிக்கிறார். எப்போ ஒவ்வொரு முறை பிரீமியம் கட்டும் போதும் அந்த லோனுக்குள்ள காசும் போகுது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆகவே நம்ம கடைசி காசு கொடுத்து தீர மட்டும் என்று சொல்லுகிறது. அப்படி இந்த ஆகார் அழுகிறார், கதறுகிறார்,
பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். அவள் எடுத்துக்கொண்டு போன துருத்தி புது துருத்தி அல்ல, ஆபிரகாம் கொடுத்த துருத்தி தான். அந்த துருத்தியை கொண்டு போய் அதில் தண்ணீரை நிரப்புகிறார். அந்த தண்ணீரை கொண்டு வந்து தானும் குடித்து தன் மகனுக்கும் கொடுக்கிறார். அதே வனாந்தரத்தில் அதற்கு பிறகு அவங்களுடைய எல்லா விதமான சோர்ஸும் அவங்களுக்கு அங்கே உண்டாகிறது. கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக வாழ முடியும் என்கிற அக்கறையோடு, வாழ்ந்து காட்டுவோம் என்கிற ஒரு வீரத்தோடு, ஒரு ஜெயமான காரியத்தோடு அவருடைய காரியங்கள் தொடங்குகிறது. அதற்கு பிறகு அவன் வில்வித்தையில வல்லவனாகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை கைவிடவில்லை. ஏன்னா அவன் ஆபிரகாமின் பித்தாய் இருக்கிறபடியினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோட கூட இருக்கிறார் என்று ஆபிரகாமை விரட்டி விட்டவர்களும் அங்கே வருகிறார்கள். ஆகவே இந்த ஆகார் தன் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடி கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது, வளமாக்கப்படுகிறார். இன்றைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்போது ஒரு நாள் திறக்கப்படுறதா? அனுதினமும் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் ஆவிக்குரிய பிரகாசமுள்ள மனக்கண்களை கொண்டு கர்த்தரை தேட வேண்டும். அனுதினமும் ஆவிக்குரிய பிரகாசமான கண்களை கொண்டு வேதத்தின் அதிசயங்களை தேட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் உட்கார்ந்து மகத்துவங்களை தேட வேண்டும். அதற்கு தான் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. அப்போது நம்ம பிரகாசிக்கிறோம். ஆகவே தான் வேதமும் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரை போல குன்னம் பிடித்து உட்கார்ந்து அழுது கொண்டு இல்லாம, இஸ்மவேலை போல பரியாசம் பண்ணுகிற குணங்களை உடையவர்களாக இல்லாம நாம் எழுந்திருக்க வேண்டும். எழுந்து தூசியை உதறிவிட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்து கொள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அங்கே தெளிவா சொல்றார். யார் வரமாட்டாங்களாம் பாருங்க. 52 ஏசாயா 52 அதிகாரம் நினைக்கிறேன், நான் எடுத்து வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஏசாயா 52 அதிகாரம், அங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு தெளிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் சொல்லிட்டு என்ன சொல்றார்? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று அழகாய் சொல்லுகிறார். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நாம வல்லமையை தரித்து கொள்ளணும், தேவனுடைய மகிமையை தரித்து கொள்ளணும். கர்த்தருடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாக இருந்து நாம் தேவனுக்காக வாழும்போது துஷ்டன் நம்மை தொடருவதில்லை, தீங்கு நம்மை தொடராது, அழிவு நம்மை தொடராது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆகாரின் கண்களை திறந்தவரே, எங்கள் கண்களை திறந்தார். நாங்கள் பரியாசம் பண்ண பாவ பழக்க வழக்கங்கள், அசட்டை பண்ண காலங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போடும். இன்னைக்கு அசட்டை பண்ணுறது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. ஊழியக்காரர் சொல்கிறாரே என்ற அந்த ஒரு நிதானிப்பு இல்லை, கவனிப்பு இல்லை. அவர் இப்படி தான் சொல்லிங்க இருப்பார் என்று அசட்டை பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அசட்டை பண்ணுகிற
குணத்தை நம்மை விட்டு அகற்றி பரியாசம் பண்ணுகிற இடத்தை விட்டு அகற்றி. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றார், துன்மாவுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாகரை போல நம்ம கலங்கி கொண்டிராதபடி அழுது கொண்டிராதபடி கர்த்தர் சொல்றார், எழுந்து உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ, பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த காலவேளை நமக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கர்த்தரை அறியும் போது நாம் பெரிய ஜாதியாகும், ஆசீர்வாதமாக இருப்போம், மேன்மையாக இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நாம் செவிக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தின் மேலே கையை வச்சு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் அப்பா. நான் பரியாசம் பண்ணது உண்டானால், ஏழைகளை பரியாசம் பண்ணது உண்டானால், ஆண்டவரே யாசம் கேட்டு வருகிறவர்களை பரியாசம் பண்ணது உண்டானால், மாற்றுத்திறனாளிகளை பரியாசம் பண்ணது உண்டானால் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. யாரையாகிலும் நாங்கள் அசட்டை பண்ணியிருந்தால் எங்களுக்கு மன்னி. ஊழியக்காரை அசட்டை பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களை நாங்கள் அசட்டை பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறவருடைய புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டு அதனாலே அவர்களை நாங்கள் பரியாசம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் தலைகளை துலுக்கி எங்கள் உதடுகளை துலுக்கி மற்றவர்களை ஏளனமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்ற கிரியை எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி எங்களுக்கு மன்னித்து பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்து, ஆவியானவரே எங்களை வழிநடத்தும்படியாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வெள்ளியிலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு விசை எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும், எங்களை கழுவி சுத்திகரியும். நாங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களால் ஆண்டவரே ஆகாரை போல எங்கள் துருத்தியில நாங்கள் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களால் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தார். அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.